ஸோ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பிளே ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருந்தாலும் கடைசியாக வர எஸ் மிஸ் ஆகுது பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் லாஸ்ட் லைனில். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் ஒரு சில பக்ஸ் இருக்குது, அதை இப்போ கிரியேட் பண்ணலாம். ஸோ பக்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம எல்லா இடத்துலையும் 20 அண்ட் 40 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி டைரக்ட் நம்பர்ஸை வந்து எங்கேயுமே நம்ம வேல்யூவாக டிக்ளேர் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ப்ரீ டிஃபைன்டு கேரக்டரை தான் யூஸ் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல ஆஷ் டிஃபைன் என்னோட வேல்யூ வந்து 40 அண்ட் ஆஷ் டிஃபைன் எம்மோட வேல்யூ 20. ஸோ இப்படி பண்ணிட்டு எந்தெந்த இடத்துலனா நம்ம 40 வருதோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் எண்ணு, எந்தெந்த இடத்துலலாம் 20 வருதோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் எம். இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஏன்னா எந்த நேரத்தில் வேணால் எந்த ஃபங்க்ஷன் வேணால் இந்த 20 to 40ங்கிற வேல்யூலாம் சேஞ்ச் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரீ டிஃபைன்டு வேல்யூவால் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ என்னன்னு இருக்கிற இடத்துலலாம் அதுவாகவே ப்ரோக்ராமாகவே 40ன்னு மாற்றிக்கும். அண்ட் எந்த ப்ரோக்ராம் எந்த ஃபங்க்ஷன்னாலையும் இதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. பண்ணிவிட்டு இப்போ ப்ளே கொடுத்தோன்னா இப்பயும் கடைசியாக வர அந்த எஸ் மிஸ் ஆகுது தான். இதை வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறது மூலயமா சரி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லைன்லேயும் லாஸ்ட் லைன் தான் அந்த ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனோட லூப்பு இந்த ஃபார் லூப்பு. ஸோ இது வந்து n வரைக்கும் போகாமல் n+1 வரைக்கும் போகிற மாதிரியும், அண்ட் கடைசியாக போகிற லூப்பு இங்கே இருக்குது, கடைசி லைனோட லூப்பு. இதுவும் n+1 வரைக்கும் போகிற மாதிரி வச்சுட்டு இப்போ ரன் பண்ணோன்னா நமக்கு பர்ஃபெக்டான ஸ்கொயர் வந்துருச்சு. அண்ட் இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டிய இன்னொரு ஆல்ட்ரேஷன் இருக்குது. இந்த இடத்துல நம்ம இஃபை வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்ணி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் லாஸ்ட் எலிமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பிரிண்ட் பண்ணாமல் இந்த ஃபார் லூப் ஆரம்பித்த உடனே இந்த எஸ்ஸை பிரிண்ட் பண்ணிட்டு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டையும் டெலீட் பண்ணிட்டு எந்த ஒரு கண்டிஷனையும் செக் பண்ணாமல் இந்த லாஸ்ட் எஸ் அண்ட் நெக்ஸ்ட் லைனு இதை லூப் முடிய போக முன்னாடி இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்மாலர் தேன் n வரைக்கும் இப்போ ரன் ஸ்மாலர் தேன் n அண்ட் ஸ்மாலர் தேன் m வரைக்கும் ரன் ஆனால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் டெலீட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ எந்த கண்டிஷனும் செக் பண்ணாமல் இப்போ பிரிண்ட் ஆகுது இது. இப்போ நம்ம அடுத்து பண்ண வேண்டிய முக்கியமான ஆர்கனைஸ் பண்ணுறது, மெயினாக நம்மளோட கோடு எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கே புரியும் அது. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி பிரிண்ட்னு ஒரு புது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? பிரிண்ட் எஃப்னு கொடுத்துடாதீங்க பழக்க தோஷத்தில். ஏன்னா பிரிண்ட் எஃப்ன்றது வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் எட்டர் ஃபைல்ல இருக்கிற பில்ட்இன் ஃபங்க்ஷனு. ஸோ நம்ம இந்த இடத்துல பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் நம்மளா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். அதுக்குள்ளே இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு மெயின்ல இருந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கால் பண்ணுறோம். எப்போவுமே மெயின் ஃபங்க்ஷன் கடைசியாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ப்ரோக்ராம் லைன் பை லைனாக இப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது ஓகே இந்த இடத்துல பிரிண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்துட்டே வரும். அப்போ தான் இந்த மெயின்குள்ளே இந்த பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த ஃபங்க்ஷன் தானேன்னு இதை ரன் பண்ணும். சப்போஸ் நீங்கள் மெயினாக ஃபங்க்ஷனை மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா எடுத்த உடனே மெயின்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை பார்ப்போம். ஆனால் பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையானே அதுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ எப்போவுமே மெயின் ஃபங்க்ஷனை கடைசியாக வச்சுட்டு அதுக்குள்ளேருந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க. இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற பிரிண்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகி அது எல்லாம் பிரிண்ட் ஆகிட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் ஆகி எக்ஸிட் ஆகுது ப்ரோக்ராம். இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண மாதிரியே நம்ம ஸ்னேக் இனிஷியலைசேஷன் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரியே தான் இப்போ இந்த ஸ்னேக் இனிஷியலைசேஷன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு பிராக்கெட்டு பிரேசஸ் எல்லாம் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு ஒரு 2 டைமென்ஷனல் அரேயை வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம்.
அதாவது ஃபீல்டுக்குள்ள எம் கமா என், அதாவது ஃபீல்டோட சைஸ் வந்து 20, 40 அப்படின்ற சைஸில் ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணுறோம். இந்த ஃபீல்டில் நம்ம என்ன வேல்யூ இருக்குது, 0 இருக்கா இல்லை வேற என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அந்த இடத்துல ஸ்னேக்கை பிரிண்ட் பண்ணலாமா இல்லை blank ஸ்பேஸ் மென்ஷன் பண்ணுறதுக்காக ஸ்பேஸை வந்துட்டு பிரிண்ட் பண்ணணுமான்னு நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த அரே ஃபுல்லாக நம்ம 0ங்கிற வேல்யூ வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு நமக்கு தெரியும் எப்போவுமே வந்துட்டு 2 வேல்யூ, அதாவது i, j அந்த மாதிரி வந்துட்டு 2 வேல்யூவை வந்துட்டு நம்ம பார்த்து ரன் பண்ணணும்னா 2 ஃபார் லூப் நம்ம ரைட் பண்ணணும். ஸோ ஃபார் லூப்புக்குள்ள ஃபார் லூப் போட்டு இப்போ ஐயோட வேல்யூவை 0ன்னு ஆரம்பிக்கிறேன். ஐ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும், ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒன் டைம் இன்க்ரீஸ் ஆகணும். ஐ ஸ்மாலர் தேன் எம் இருக்கும்போது ஸ்டாப் ஆகிடணும். அதே மாதிரியே ஜேவோட வேல்யூ 0லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஜே 1 இன்க்ரீஸ் ஆகணும். ஜேவோட வேல்யூ ஸ்மாலர் தேன் என்னாக இருக்கும்போது ஸ்டாப் ஆகிடணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபீல்ட் ஆஃப் i, jல 0 ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம ஃபீல்டில் எல்லாத்தையும் 0 ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்பேஸ் ஃபில் பண்ணுறது இடத்துல நம்ம இஃப் கண்டிஷன் எழுத போகிறோம். இஃப் ஃபீல்ட் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 0, ஃபீல்டோட வேல்யூ வந்து இந்த இடத்துல நம்ம ஜே கமா ஐ, ஃபீல்ட் ஆஃப் ஜே கமா ஐ வந்து 0வா இருந்ததுன்னா அந்த இடத்துல ஸ்பேஸை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம செமிகோலன் வைக்கிறதுக்கு பதிலாக கோலன் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இப்போ முன்னாடி வந்ததுக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசம்னா, முன்னாடி பிளாங்காக வந்து எல்லா இடத்துலையும் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஃபீல்ட் ஆஃப் i, jல என்ன வேல்யூ இருக்குது, 0 இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்பேஸை ஃபில் பண்ணுறோம்.